சென்னையில இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன் அப்படின்னா, இந்த மழை காலங்கள்ல சென்னையில மழைநீர் வர நேரங்கள்லயும் சரி, முக்கியமா இந்த நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சென்னை சந்திக்கும் போது, அந்த பிரச்சனையில இருந்து சென்னையை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு அப்படிங்கிறது இந்த சதுப்பு நிலத்துக்கு இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்திலேயே கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் செலவு செஞ்சு இந்த பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டுட்டு வந்தாங்க. மத்திய அரசுமே இதுக்காக நிதி ஒதுக்குனாங்க. அந்த வகையில பராமரிக்கப்பட்டுட்டு வந்த இந்த சதுப்பு நிலம் அப்படிங்கிறது இப்போ காணாம போகக்கூடிய ஒரு அபாயத்துல இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு தனியார் நிறுவனம் ஒண்ணு தமிழக அரசினுடைய அனுமதியோட கிட்டத்தட்ட 2000 கோடி செலவுல 1250 வீடுகள் கட்டுறதுக்கான வேலையில இறங்கி இருக்காங்க. அதனுடைய வீடியோஸ் இப்ப சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு. சதுப்பு நிலத்துல வீடுகளா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படிங்கிறப்போ எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. என்னதான் சதுப்பு நிலத்துல அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் வச்சு நீங்க வீடு கட்டினாலும் கூட அது மழை காலங்கள்ல ரொம்ப தாக்கு பிடிக்காது. அப்ப மக்களோட உயிரோட தான் நீங்க விளையாடுறீங்க. முதல்ல எப்படி இதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க? ஒருவேளை பலாயிரம் கோடி ரூபாய் ஏதாவது மாறி இருக்குமோ, அதனாலதான் நீங்க எதுவும் யோசிக்காம அனுமதி கொடுத்துட்டீங்களோன்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு.